என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு இந்த எக்ஸ்லீப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட சொன்னார். இது ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது தான். தி அண்டர்லைங் கான்செப்ட் வந்து சேம் தான். அது ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி. இருந்தாலும் அவர் கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேன் நான். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன் ஒன்று எடுத்து பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். இது அநேகமாக 99.99% ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, மார்க்கெட்டில் ரெண்டு மூவ் தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அக்யூமுலேஷன். ஓகே, மார்க்கெட் இப்படி அக்யூமுலேட் பண்ணுது. அக்யூமுலேஷன் சொல்கிறத விட கன்சாலிடேஷன். ஓகே, ஸோ தெர் இஸ் அ கன்சாலிடேஷன் and then there is an expansion. Okay, and then again consolidation, again there is an expansion, then again there is a consolidation. Okay, so overall பார்த்தாக்க ரெண்டு மூவ் தான். consolidation, or you can call it as a sideways move. Okay, the other one is expansion. Expansion, இது வந்து எக்ஸ்பான்ஷன். அதே போல் இதுவும் வந்து எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷனை வந்து ரெண்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக கிளாரிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ பேரிஷ் எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ள கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஓகே, but the aim of the market is to move from here to here. Okay, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து வேற மாதிரி கூட சொல்லுவாங்க. அதாவது இப்போ இதை வந்து வேற மாதிரி சொல்லணும்னா, rally and then there is a base and then there is a rally. இது ஒரு டைப்பு. ஓகே, இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தோம்னா, rally then base then drop. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு பார்த்தீங்கன்னா, drop and then there is a base and then there is a drop. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு பார்த்தோம்னா, drop and then there is a base and then there is a rally. ஓகே, இவ்வளோதான் டைப்பு. இப்போ ஒரு ரீட்டைலராக நம்மளுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துல இது வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய சேலஞ்ச். ஓகே, உதாரணமாக இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேலி அண்ட் தென் தெர் இஸ் அ பேஸ். இதுக்கப்புறம் அது கீழே வரப்போதா இல்லை மேலே போப்போதா? அதே போல தான் இது. இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மேலே போப்போதா கீழே போப்போதா அப்படிங்கிறது தான் வந்து மெயினான கேள்வியே. யூஸ்வலி நம்மெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, we do reversal trading. ஓகே, அதாவது இந்த கன்சாலிடேஷன் ஆன பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலேயோ கீழேயோ போகிறத வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். இப்போ இது வந்து இந்த பர்டிகுலர் கேஸ், இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற கேஸ் வந்து இட் இஸ் அ புல்லிஷ் கண்டினியூவேஷன். இது வந்து இட்ஸ் அ ரிவர்சல். ஓகே,
அதே மாதிரி இது வந்து பேரிஸ் கண்டினியூஷன், இது வந்து ரிவர்சல். ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். இதுதான் பேசிக். இப்போது நம்மளுடைய சேலஞ்ச் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது நம்பர் 1. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அது மேலே போப்பதா கீழே போப்பதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது 2வது சேலஞ்ச். ரைட்? ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று எடுப்போம். லெட்ஸ் டேக் ONGC. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராப்பு. ஓகே, தென் there is a slight consolidation and then there is a rally. ஓகே, இதை நம்ம ஐடென்டிஃபை, இந்த பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது ரிவர்சல், பாயிண்ட் ஆஃப் ரிவர்சல், இந்த ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருந்தா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான டேர்னிங் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய இந்த வால்யூம் ப்ரொஃபைலு அண்டு சிபிஆர், அதனுடைய லெவல்ஸு, இதெல்லாம் யூஸ் பண்ணணும். உதாரணம், நம்மளுடைய சிபிஆர் இதில் I mean, of course, you have to use the momentum as well. Momentum and trend as well. ஓகே, இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மொமெண்டம் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக ஸ்டார்ட் ஆகி மேலே போயிருக்குது. அப்போ இந்த இடத்துலையே நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ட்ரையல் அண்ட் எரர். இப்போ இதில் வந்து வீக்லி சிபிஆரை போட்டு வச்சிருக்கிறேன். வீக்லி சிபிஆரில் பெருசாக ஒன்றும் தெரியல. மந்த்லி ஏதாவது சொல்லுதா? எஸ், மந்த்லி நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குது. இது என்ன அப்படின்னா, மந்த்லியுடைய S1 பக்கத்தில் இது வந்து ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸை காமிக்குது. ஓகே, இந்த ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், இல்லைன்னா சார்ட் பேட்டர்ன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஏரியா ஆஃப் ரிவர்சல் ஆர் ஏரியா ஆஃப் கண்டினியூவேஷன். அந்த கண்டினியூவேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இல்லை ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூ வில் ஹாவ் டு யூஸ் தி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஓகே, இப்போது இந்த மந்த்லி சிபிஆர் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்சல் ஆக போகுதுன்னு நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைல் மந்த்லியும் போட்டு பார்க்கலாம். வால்யூம் ப்ரொஃபைல் extend completed period. Look at that. This is a fantastic example. நம்ம சிபிஆருடைய மந்த்லியில் இதுக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா ஏகப்பட்ட லைன்ஸ் வந்து குழப்பமாக இருக்குங்கிறதுனால. எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் உங்களுக்கு நமக்கு வால்யூமுடைய இதுவும் தெரியுது. ப்ரீவியஸ் மந்தினுடைய வேல்யூ ஏரியா லோ 280 இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து we can expect a sort of a reversal. ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு then they have slowly started moving up. இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம RSI பேண்ட் வச்சு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை பார்த்து என்ன சொல்லுதுன்னு ஒரு இதுக்காக. ஸோ இந்த இடத்துல கிளியராக வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்து, அதாவது RSI 50 தாண்டி இந்த இடத்துல வந்து
மேலே போகிறதுக்கான சைன்ஸ் காமிக்குது. சப்போஸ் ஓகே, இந்த இடத்துலயே அந்த நம்மளுடைய RSI கேண்டில்ஸ் வந்து நமக்கு வந்து பிரைட் கிரீன் போட்டு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் தோ திஸ் கேண்டில் இஸ் a red color candle, it has already started showing signs of a reversal. Okay, நம்ம ரிவர்சல் பாயிண்ட்டுக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ப்ராபபிளி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய எவ்வளோ தூரம் போகும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இட்ஸ் த POC பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் which is 286. The next one is 291. இது எத்தனாம் தேதி? May 11th. ஓகே, May 11th ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தோம்னா நம்மளுடைய கோல் 290 வச்சுக்கோமே. 290 கால் ஆப்ஷனு May 11th இங்கே இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஈக்விட்டியில் காமிக்கிற வால்யூம் ப்ரொஃபைலும் இதில் உள்ள வால்யூம் ப்ரொஃபைலும் மேட்ச் ஆகாது. இங்கே லைன் காமிக்கிற மாதிரியே இங்கேயும் லைன் காமிக்கும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே காமிக்கிறது இங்கே காமிக்கலன்னு நினைக்காதீங்க. அதனுடைய வால்யூம் வேறு, இதனுடைய வால்யூம் வேறு. ஓகே, ஸோ இன்கேஸ் அந்த இடத்துல ஈக்விட்டியில் ONGCயில் பார்த்துட்டு இங்கே வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரஃப்லி ஒரு 340 315 வச்சுக்கோங்களேன். 350க்கு ஒரு லாட் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து 13 ரூபா 35 காசு, கிட்டத்தட்ட 10 ரூபா லாபம். ஒரு லாட்டுங்கிறது 2250 ஷேர்ஸ். 10 ரூபானா நியர்லி 22,000 rupees. ஓகே, இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் மந்தினுடைய வேல்யூ ஏரியா ஹை, அதை போய் தொட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட் மூவ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து என்ட்ரி ஆப்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இன்னொன்று இப்போது இது ப்ராபப்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல திருப்பி இது கீழே வந்துட்டு இப்போ திருப்பி இவ்வளோ தூரம் மேலே போச்சு, மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி முடிஞ்சிருக்கும். அதையும் செக் பண்ணிடலாம். இப்போது வீக்லி CPR லெவல் போட்டு பார்ப்போம். வீக்லியில் நமக்கு ஒன்றும் தெரியல சரியா. இது மந்த்லி தெரியுதான்னு பார்ப்போம். மந்த்லிலே நமக்கு பெருசாக தெரியல. வீக்லி இதை பாருங்க, இந்த இடத்துல வேல்யூ ஏரியா ஹை, அதை உடச்சி கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் வீக்கினுடைய வேல்யூ ஏரியா லோவை தொட்டுட்டு மறுபடியும் ஒரு ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஏற்கனவே இருந்திருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கு சில பேட்டர்ன்ஸ் மேபி அதிகபட்சம் ஒரு 4-5 தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் ரிஜெக்ஷன் இருக்குது. இது ரிஜெக்ஷன் ஆனதுக்கான காரணம் நம்மளுடைய வேல்யூ ஏரியா ஹை, வீக்லி வேல்யூ ஏரியா ஹை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அது தவிர ஒரு என்கல்ஃபிங் bearish engulfing candle இருக்கு. So this is a clear indication that we can go for a put entry. Okay, புட் என்ட்ரி போயிருந்தால் நம்ம எவ்வளோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300க்கு எடுத்துருக்கோன்னா 297 293. ஓகே, ரஃப்லி இது எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி, மே 20. மே 20ல் இந்த சைனை பார்க்குறோம்.
290 புட் ஆப்ஷன் ஒன்று எடுத்திருந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். $290 இங்க இருக்குது. நம்மளுடைய ட்ரெண்ட் மொமெண்டம் லைன் என்ன சொல்லுது? இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ் சைனை காமிக்குது. ஐ மீன் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. ஃப்ரைடே 22 ரஃப்லி இந்த இடத்துல வந்து ஒரு ரூபாய்க்கு எடுத்துருக்குறோன்னு வைங்க. திஸ் இஸ் அபவுட் 250, நியர்லி 1 rupee 50 paisa. That's about 4 to 5K, something like that. Okay. இது ஆக்சுவலாக இன்னும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மேபி இட் மே ரீச் அப் டு 415. ஓகே. ஸோ ஆப்ஷனுக்கு என்ட்ரி எடுக்கிறது இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கணும். இன்னொன்று கேட்டிருந்தார் அவர், நம்ம ஃப்ரெண்டு, பை செல்லு லேபிள் இல்லை சிக்னல் போட ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இதில் போட முடியுமான்னு. எனக்கு அதில் பொதுவாக உடன்பாடு இல்லை. ஏன்னா பை செல் சிக்னல் போடுறது அப்படிங்கிறது இட் அமௌண்ட்ஸ் டு ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் அப்படி பொதுவாக என்னால் கொடுக்க முடியாது. ஒன்று, தெர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெகுலேஷன் இருக்குது. மோஸ்ட்லி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெறும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து பைசல் சிக்னல் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா அது தப்பாக முடிகிறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. இப்போது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஃபேலசி ஆஃப் சிங்கிள் காஸ்ன்னு. அதாவது ஒரு விஷயம், இப்போது நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஒரு சின்ன குழிக்குள்ளே வண்டி இறங்கி மேலே ஏறுது, வண்டி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குழிக்குள்ளே இறங்குனதுனால தான் வந்து இந்த பள்ளம் இருந்ததுனால தான் வண்டி நின்று போச்சுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி பல வாரங்களாக பல மாதங்களாக அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாத காரணமும் சேர்ந்து வரும். இந்த பள்ளத்தில் இறங்குனது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், அவ்வளோதான். அது மாதிரி பைசல் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏடிஆரை வச்சோ இல்லை இந்த மொமெண்டம் லைனை வச்சோ சிம்பிளாக நம்ம கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு கன்சிடர் வேரியஸ் திங்ஸ். வால்யூம் ப்ரொஃபைல் பார்க்கணும், அதில் வந்து பிஓசி வேல்யூ ஏரியா ஹை லோ பார்க்கணும், சிபிஆர் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கணும், RSI எப்படி இருக்குன்னு பார்க்கணும், MACD என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், வால்யூம் இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பைசல் சிக்னல் கொடுத்தா ஓரளவுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு டெக்னிக்கு வந்து நான் காமிச்சு கொடுத்துருக்குறேன். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் வித் பேப்பர் ட்ரேடிங். முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜில் வந்து யூ கேன் பே ஃபார் அ ப்ரீமியம். 1000 ரூபா தான். மார்க்கெட்டில் போய் 10,000 ரூபா விடுறதுக்கு பதிலாக அதில் வந்து ஒரு 1 இயருக்கான இது வந்து 1000 ரூபா சம்திங்கில், அது 900 rupees ஐ திங்க். அதை எடுத்து இந்த இண்டிகேட்டர் மூலமாக வச்சு ரேண்டமாக என்ட்ரி எக்ஸிட் இதை எடுத்து பாருங்கள். அந்த எடுக்கிற என்ட்ரிஸை வந்து ஜேர்னல் பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதம் பண்ணுங்கள், இல்லை 1 வருஷம் பண்ணுங்கள். யூ ஆர் லேர்னிங் எ ஸ்கில். ஒன்ஸ் யூ ஹவ் லேர்ன்ட் இட், தென் இறங்கி யூ கேன் யூஸ் யுவர் ரியல் மணி. பிகாஸ் இதை நீங்கள் ஒன்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு செட்டப் ஒன்று ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ நார்மல் ரெகுலர் டே டு டே ஜாப். இல்லைன்னா இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நார்மலானது தான். எவ்ரிபடி யூடியூப்பில் போனீங்கன்னா கொட்டி கிடக்கு. யூ ஹாவ் டு டெவலப் யுவர் மைண்ட் செட். அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் இருக்கக்கூடாது, டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ட்ரி எடுக்கக்கூடாது. மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 90-95% வந்து மைண்ட் செட்டு. டெக்னிக்கல் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நான் கொடுத்த மாதிரி நிறைய பேர் எவ்வளவோ ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் பிளென்டி. மைண்ட் செட்டு நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ மேக் ஷுர் யூ ஹாவ் த ரைட் மைண்ட் செட் and then you can enter with your real money. Okay, I hope this video helps you. Thank you. Bye bye.